வாழ்க வளத்துடன் ஆஸ்ட்ரோ டிவைன் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். ஸோ இந்த 2026 நம்மளுக்கு என்னென்ன நல்லது, என்னென்ன பாதகம் இருக்குது, எப்படி நம்ம அதிலிருந்து தப்பிச்சுக்கிறது ஒன்று. இன்னொன்று, முருகர் அருளால் எப்படி நம்ம நல்ல விஷயங்களை நடத்திக்கிறது. இப்போ வழிபாட்டில் நிறைய வகை இருக்குங்க, சரியா? வைணவம் இருக்குது, பெருமாள் வழிபடுறது, சைவம் சிவனை வழிபடுறது, கணபத்தியம் கணேசனை வழிபடுறது, அதேமாதிரி கௌமாரகம் நம்ம முருகரை வழிபடுறது, சரிங்களா? இப்போ இந்த கௌமாரகம் பிரகாரமே நம்ம இந்த ராசி பலன்கள் இல்லை பரிகாரங்கள் எல்லாமே முருகர் ரிலேட்டடாகவே சொல்ல போகிறோம். இதுதான் இது ஒரு ஸ்பெஷல் எபிசோட். எல்லா ராசிக்கும் உங்கள் ராசிக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே முருகர் வழிபாட்டிலே எப்படி எப்படி நம்ம பண்ணலான்றது நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் கௌமாரகம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஜாஸ்தி, ஓகேவா? இதில் இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் சேர்க்கப்படுறோம். இது பியூர் கௌமாரகத்தில் இருக்க போதானா கௌமாரகமும் எடுத்துக்கிட்டோம், இது கூட அஸ்ட்ராலஜியும் கலப்போம். ஏன்னா நம்ம உடம்புல 7 சக்கரம் இருக்குது, சரிங்களா? 7 சக்கரத்தில் கடைசி சக்கரம் துரியம், அது காஸ்மோஸோட கனெக்ட் பண்ணுறது. ஆனால் மற்றபடி மீதி 6 சக்கரங்களுக்கும் 6 படை வீடு இருக்குது, சரிங்களா? அது எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னை, இந்த 6 சக்கரத்துக்கு 6 படை வீடு உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கனெக்ட் பண்ணுறோம். ஒவ்வொன்றா பார்த்துட்டு வாங்க. கன்னின்றது புதன் வீடு, சரிங்களா? ஸோ இப்போ கன்னிக்கு கொஞ்சம் டைம் டஃப்பாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் 7ஆம் வீடாக பார்க்குறாரு, ஓகே. ஆனால் 4 என்ன செய்யும், கோல் என்ன செய்யும், நம்ம முருகன் கூட இருக்கும் போது. ஸோ எந்த முருகரை வழிபட்டால் நல்லது? இது புதன் வீடு. புதன் யார்? பெருமாள். பெருமாள் பக்கத்தில் இருக்கிறது யார்? திருத்தணி முருகரை பிடிங்க, உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும். இது டீஃபால்ட். உங்களுக்கு எல்லா முருகரும் நல்ல வேலை செய்யும், திருத்தணி முருகர் ஒன்றும் ரொம்ப நல்ல வேலை செய்யும், சரிங்களா? இது ஒன்று. இதை தாண்டி நீங்கள் வேறு எதனா எக்ஸாக்டாக ஒரு எய்ம் இருக்குது. சார் நான் வீடு வாங்கலான் இருக்கேன், சார் நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கார் வாங்கலான் இருக்கேன், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் திருச்செந்தூர் முருகன் பிடிச்சிக்கலாம். ஏன்னா அது ராஜா அலங்கார கோலத்தில் இருக்குது. உங்களுக்கு இன்னும் இது கன்னி லக்னம். லக்னக்காரங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா குரு வீடு வரும். அப்போ திருச்செந்தூர் தான். திருச்செந்தூர் உங்களுக்கு டீஃபால்ட்டாக ஒர்க் ஆகும், சரிங்களா? கல்யாணம் இப்போ எங்களுக்குள்ளே ஒரு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போகுது, சரி. ஏன்னா ஹஸ்பண்ட் மேலேயும் ஒய்ஃப் மேலேயும் தப்பு இல்லை, சனி பகவான் உங்களை பார்த்துட்ருக்கார். அப்போ அந்த நேரத்தில் மனசு உடம்பு எல்லாத்தையும் குழப்பி விடுவார், ஓகே. 7ஆம் வீடு லக்னத்துலேருந்து உங்களுக்கு 7ஆம் வீடு எது? மீனம். அதுவும் குரு. திருச்செந்தூர் தான். திருத்தணி திருச்செந்தூர் தொடர்ந்து போயிட்டே வாங்க. ஸோ அப்படி போக முடியலன்னா அந்த ஃபோட்டோ வச்சுக்கோங்க வீட்டில். முருகர் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்மளை காப்பாற்ற போகிறாரு. அந்த ஃபோட்டோ வச்சுட்டு அந்த எண்ணத்தை கொடுத்துக்கிட்டே இருங்க. பிரச்சனைகள் சால்வ் ஆகி சீக்கிரம் நீங்கள் அங்கே போகிற மாதிரி இருக்கும். அதேமாரி குழந்தை பாக்கியத்துக்குலாம் டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. கன்னிக்கு ரொம்ப நல்லா இருக்குது டைம். திருச்செந்தூர் தான். குழந்தை பாக்கியம்னாவே திருச்செந்தூர் தான். அதேமாரி இதில் லவ் பண்ணுறவங்க யாருன்னா இருக்கீங்க, இந்த லவ்வாக மேரேஜாக மாற்றணும்னாலும் ஒரு தடவை திருச்செந்தூர் போயிட்டு அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா அமையும். எதிரிகள் தொல்லை எதனா இருந்தால் அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு திருச்செந்தூர் தான். இதே மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, பிஸ்னஸ் நடத்துகிறீங்க, இல்லை ஃபாரின் போகணும் சார், ஃபாரினுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க, பிஸ்னஸில் ப்ராஃபிட் வேணும், திருச்செந்தூர் கன்னி லக்னத்துக்கு, கன்னி லக்னம் கன்னி ராசிக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். இதை தாண்டி நீங்கள் எதனா மேரேஜுக்கு பார்க்க போகிறீங்க. ஏன்னா இப்போ தை மாதம் ஸ்டார்ட் ஆகிட்ட பிறகு இப்போ ஃபுல்லாக நம்மளுக்கு மேரேஜ் டாக் தான் போயிட்டுருக்கோம். ஸோ போக போகிறீங்கன்னா புதன்கிழமை புதன் ஹோரையில் போய்ட்டு மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு பார்க்கலாம். இல்லை வியாழக்கிழமை குரு ஹோரையில் போய்ட்டு மாப்பிள்ளை வீடு பொண்ணு பார்க்கலாம். இல்லை வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் போய்ட்டு மாப்பிள்ளை வீடு பொண்ணு பார்க்கலாம். இந்த 3 நாள் தான். என்ன சார் 3 நாள் வீக் டேஸாக கொடுக்குறீங்கன்னா, ஆமாம், இந்த 3 நாள் தான் நல்லாயிருக்கு. ஆஃபீஸ் லீவ் போட்டாவது பார்த்துவாங்க, அப்படி இல்லையா ஆஃபீஸ் முடிஞ்ச பிறக்கும்போது போய் பார்த்துவாங்க. இந்த 3 நாள் ரொம்ப நல்ல கை கொடுக்கும், சரிங்களா? நீங்கள் வீட்டில் முருகருக்கு தூபம் போட்டு வழிபடுறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா முருகர் கோவிலில் தூபத்துக்கு பணம் கொடுங்க. ஒன்று தூபம் வாங்கி தரலாம், சாம்பிராணி, இல்லை அதுக்கு பணமாவது தரலாம். இல்லையா காற்று சம்மந்தமாக இல்லை நிலம் சம்மந்தமாக நிறைய விஷயம் நீங்கள் பண்ணலாம். லவுட் ஸ்பீக்கருக்கு எதனா காசு கொடுக்குறது, இல்லைன்னா அன்னதானம் பெஸ்ட்டுங்க. கன்னி ராசிக்கு அன்னதானம் போடுறது ரொம்ப பெஸ்ட்டு. எந்த விஷயத்துக்குன்னு தெரிஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இப்போ கல்யாணத்துக்குன்னா நீங்கள் தயிர் சாதம் போடுறது நல்லது. அன்னதானன்றது சாப்பாடு வரவங்க எல்லாருக்கும் சாப்பாடு பண்ணணும், ஓகே. ஆனால் எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது, அந்த வேண்டுதலுக்கு ஏற்ற கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி போடணுன்னா
அப்போ ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒற்றுமை வேணும், இல்லை எனக்கு சீக்கிரம் கல்யாணம் கை கூடணுன்னா தயிர் சாதம் வரவங்க எல்லாருக்கும் போடுங்க. அந்த சாப்பிடும்போது அந்த ஹார்மோன் அந்த கிரகம் வேலை செய்யும், சுக்கிரன் வேலை செய்யும். அதனால் சீக்கிரம் கை கூடும், கல்யாணம் கை கூடும். எனக்கு வேலையில் ப்ரமோஷன் வேணும், பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்வீட் கொடுங்க. அதுவும் லட்டு, பூந்தி இதெல்லாம் பிடிச்சி கொடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பராக வேலை செய்யும். ஐயா எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நல்ல வேலையில் இருக்கேன், குழந்த பிறக்கணும் அப்படின்னா லட்டு லட்டு பூந்தி, கல்கண்டு, முருகன் கோயிலில் நேராக போய்ட்டு வியாழக்கிழமை குரு ஹோரையில் போய்ட்டு கொடுத்துட்டே வாங்க. அதுவும் குழந்தைங்களுக்கு உங்களால் கொடுக்க முடியாது, ரொம்ப சூப்பர். ஐயோ கோவிலில் போய் தேட முடியலனா ஆசிரமங்கள் போகலாம், ஆசிரமங்கள் இருக்கலாம். ஆதரவற்ற குழந்தைகள் அவ்வளோ பேர் இருக்காங்க, நம்ம அதெல்லாம் பார்க்கறதே இல்லை. நம்ம வெறும் கோவிலாகவே ஓடிட்டுருக்கோம். ஆதரவற்ற குழந்தைகள் கொடுங்க அவங்களுக்கு. இது எனக்கு ஒரு சித்தர் சொன்னது. ஆதரவற்ற குழந்தைகள் இடத்துக்கு போய்ட்டு உங்கள் கையால் லட்டு பிடிச்சு அவங்க கையில் கொடுத்தா வேண்டது டக்குன்னு நடக்கும்னார். அது நிறைய பேருக்கு சொல்லி ரொம்ப பவராக இருக்குது. தாராளமாக போய்ட்டு வாங்க. இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாமே சுபிக்ஷமாக அமையும் முருகர் அருளால். இப்போ உங்களுடைய ராசிக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம். ஜென்ரலாக வாழ்க்கை எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், யார் யாருக்கு கல்யாண அமைப்பு இருக்குது, யார் யாருக்கெல்லாம் லவ் செட் ஆகும், லவ் எப்படி யார் யாருக்கெல்லாம் கல்யாணமாக மாறும், யார் யாருக்கெல்லாம் மகப்பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, யார் யாருக்கெல்லாம் வேலையில் ப்ரொமோஷனுக்கு நேரம் நல்லாயிருக்கு, யாருக்கு வெளிநாடு போக முடியும், பிஸ்னஸ் யார் நல்லபடியாக பண்ணலாம், ப்ராஃபிட் நல்லபடியாக யாருக்கு வரும், பிஸ்னஸை யார் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுவா, யாருக்கெல்லாம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மொத்தமாக பார்த்துட்டு வரோம். இதில் கௌமாரகம் பிரகாரம் முருகர் வழிபாடு எப்படி பண்ணலாம். இல்லை கௌமாரகமான அப்படி இல்லை, நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான். கௌமாரகத்தை கூட நமக்கு தெரிஞ்ச அஸ்ட்ராலஜின்னு நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஒன்றும் இல்லைங்க, அஸ்ட்ராலஜினா என்னங்க, பஞ்சபூதமும் நவக்கோள்களும் இதுதான். ஓகேவா, இது எல்லாமே நம்ம உடம்புலேயே இருக்குது. நம்ம முன்னாடி சொன்னது ஒரு சக்கரத்துக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ மூலாதார சக்கரம் அப்படின்னாவே செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கும், பழனி. அடுத்து உங்களுடைய சுவாதிஷ்டானம், பாலுறுப்புக்கள், நீர் பகுதி, அது உங்களுக்கு திருச்செந்தூர். அதே மாதிரி மணிப்பூரகம்ன்றது நல்ல ஹீட்டர் இருக்கிற இடம். அக்னி வீடு, இது பிரம்மஸ்தானம். இது பணம் கொடுக்குறதும் இதுதான். திருப்பரங்குன்றத்தில் தான் சிவன், விஷ்ணு எல்லாரும் எடுத்து அவர் கல்யாணம் பண்ணி வச்சு எல்லா பணமும் கொடுத்து எல்லா அதிகாரமும் கொடுத்தாங்க. சரிங்களா. அடுத்து அநாகதம்ன்றது பெருமாள் பக்கத்தில் இருக்கும். பெருமாள் பக்கத்தில் இருக்க படை வீடு எது, திருத்தணி. லவ்வும் இதே தான். அநாகதம்ன்றது நெஞ்சு, லவ்வும் இதே தான். வள்ளியோட ஒரு கல்யாணம் ஆன இடமும் அதுதான். அடுத்து விசுத்தி மூலமாக என்னது, நாலேஜ், பேசுறது, சிவன். சரிங்களா. இது எங்கே இருக்குது, சுவாமிமலை. ஏன்னா சிவனுக்கே பிரணவ மந்திரத்தை சொன்ன இடம் சுவாமிமலை. படிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் சுவாமிமலை முருகனை வேண்ட அவ்வளோ நல்ல படிப்பு வரும், அவ்வளோ நல்ல நாலேஜ் வரும். அடுத்து உங்களுக்கு ஆகினைன்றது தான் நம்ம உடம்புலையே நல்ல உச்சம், ஒரு முதிர்ச்சி. இதுதான் பிட்யூட்ரி கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. இது இவங்க யார், பழமுதிர்ச்சோலை, கடைசி பழம் முதிர்ச்சோலை. இந்த பழம் முதிர்ந்த பிறகும் அடுத்த நேரம் இறைவன் தான், அதோடைய வாசல் தான் துரியம். இது இறைவனோட கனெக்ட் பண்ணுற வாசம். ஸோ இதில் நம்மளுடைய தேவைகள் எல்லாமே இது உள்ளே தான் வரும். ஆரோக்கியம், பணம், பிஸ்னஸ், கல்யாணம், லவ்வு, குழந்தை பாக்கியம் எல்லாமே இது உள்ளே தான் வரும். ஸோ எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா தேவைகளுக்கும் ஒரு முருகனை வச்சுருக்காங்க. அது பிரகாரம் நம்ம சொல்லியிருக்கோம். இதை ஃபாலோ பண்ணலாம். இவ்வளோ தூரம் போகிறவங்க போகிறது ஓகே, போக முடியல அந்தந்த சாமி ஃபோட்டோவை வச்சாவது வழிபடலாம். அதை நல்லபடியாக முடிஞ்ச வரைக்கும் கூட போகலாம். ஆனால் அந்த சாமியை, முருகனுடைய அந்த வடிவத்தை, உங்களுக்கு சொன்ன தேவைக்கான அந்த முருகர் வடிவத்தை நீங்கள் வேண்ட உங்களுக்கு ரொம்ப நல்லா பவர் ஏறும். சரிங்களா. இப்போ நம்ம எப்போவுமே சொல்கிறது தான் டிஸ்க்ளைமர், இது எல்லாமே பொது பலன். அவங்கவுங்க ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாறும். இப்போ ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க ரொம்ப கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள். அவங்க ஐவிஎஃப் ஏற்கனவே ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆச்சு. 2-3 தடவை ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆச்சு. நான் திருப்பி பண்ணலாமா வேணாமா, இல்லை அடாப்ஷன் போகணுமான்ட்டு கேட்டு வந்தாங்க. அவங்க இதில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பிரச்சனை இருக்குது. மாந்தி பகவான் இருக்கார் அந்த வீட்டில். அப்போது அந்த இடத்துல பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ முதல்ல அந்த மாந்தி தோஷத்தை கழிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணுங்கள் சார்ன்னு சொன்னோம். இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது தான் ஸ்பெசிஃபிக்காக தெரியும்.
சரிங்களா? அதனால் யாருக்கு என்ன தேவை இருக்கோ என் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள், ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. எதை கிளியர் பண்ணணும் அதை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த முருகரை வழிபாடு பண்ணும்போது ஒன்றும் சூப்பராக இருக்கும். வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம சொன்னதை கேட்டு நல்லபடியாக பண்ணுங்கள். அந்த முருகன் எல்லாருக்குமே நல்லபடியாக ஆசீர்வாதம் பண்ணுவார். வாழ்க வளமுடன்.